சென்னையில் நம்ம சிஎம் விஜய் அண்ணாவோட அதிரடியான ஆக்ஷன். டிஎம்கேலிருந்து ஒரு முக்கிய எம்எல்ஏ டிவிகேக்கு வரப்போறாரு. சேகர் பாபு அண்ட் உதயநிதி ஸ்டாலின் ரெண்டு பேருக்கும் இடையே ஒரு கருத்து வேறுபாடு கட்சிக்குள்ளேயே நடந்திருக்கு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சரே போதைப் பொருள் வித்த ஒரு சம்பவம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன், வாங்க பார்க்கலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் செய்தியே நல்ல செய்தி தான். செந்தில் பாலாஜியோட வீட்டுக்கு இன்னைக்கு டிவிஏசிலிருந்து ரைடு போயிருக்காங்க. டிவிஏசி யார்? இந்த டிவிஏசி அப்படின்னா டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன். சிம்பிளா சொல்லணும்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸோ இல்ல எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ் இவங்க யாராவது ஊழல் பண்ணியிருக்காங்க இல்ல லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா அவங்கள விசாரணை செய்யறதுக்காக நம்ம கவர்மெண்ட்டே ஏற்படுத்தின அமைப்பு தான் இந்த டிவிஏசி. இன்னைக்கு கரூர்ல இருக்கிற செந்தில் பாலாஜியோட வீட்டில், அவரோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸோட வீட்டில், இன்னும் அவர் வேற யார்கிட்டயெல்லாம் வந்து ரொம்ப நெருக்கமா ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகிறாரோ அவருக்கு தொடர்பான எல்லா நபர்களோட வீட்லயும் இன்னைக்கு சோதனை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 41 இடங்கள்ல இன்னைக்கு டிவிஏசி அதிகாரிகள் வந்து சோதனை பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆல்கஹால் வாங்குறதுல பார்ட்டி ஃபண்ட் வாங்கியிருக்காரு. சில கம்பெனிஸ்க்கு மட்டுமே விதிமுறைகளை மீறி முன்னுரிமை கொடுத்து அந்த கம்பெனிஸோட ஆல்கஹால் மட்டுமே வாங்கியிருக்காங்க. இந்த ஆல்கஹால் வாங்குறதுல நிறைய பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற பேர்ல வந்து நிறைய காசு அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அது தொடர்பாக தான் இன்னைக்கு இந்த ரைடு வந்து போயிருக்காங்க. காலையில 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆன ரைடு வந்து மதிய வரைக்கும் போயிருக்கு. அவரோட ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், அக்கௌண்ட்ஸ், கம்ப்யூட்டர், டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ்னு ஒன்னு விடாம கம்ப்ளீட்டா செக் பண்ணியிருக்காங்க. செந்தில் பாலாஜி வெளியே வந்து தைரியமா பேட்டியெல்லாம் கொடுத்திருக்காரு. எனக்கு ஒரு துளி கூட பயம் இல்லை சார், நான் பயம் இல்லாம தான் இருக்கேன். அவங்க ரைடு பண்றாங்களா பண்ணட்டும், அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட், என்னோட முழு ஒத்துழைப்பும் நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியெல்லாம் அவர் கொடுத்திருந்தாரு. ஆனா இப்படியே அவரை டார்கெட் பண்ணி நோண்டிக்கிட்டே இருந்தா இன்னும் கொஞ்ச நாள்ல திரும்ப தலைமுறை ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு இப்படி ஒரு அதிரடியான ஒரு ரைடு வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த கொளத்தூர்ல கொத்து புரோட்டா போட்டாங்க இல்லையா, உண்மையாவே அவங்களால அக்செப்டே பண்ணிக்க முடியலங்க. இப்போ வரைக்குமே ஸ்டாலின் சார் வந்து எப்படி தோத்தாரு, அந்த தோல்வியை அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. என்ன பண்றதுன்னே தெரியாம இந்த இவிஎம் மிஷின் மேல ஒரு பழியை தூக்கி போட்டாங்க. இந்த இவிஎம் மிஷின் தான் ஏதோ வந்து கோளாறு பண்ணிருக்கு, நல்லா செக் பண்ணி பாருங்க சார், நாங்க தான் கொஞ்சம் லீடிங்ல வந்திருப்போம் அப்படின்னு சொல்லி திரும்ப இந்த இவிஎம் மிஷினை சரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணாங்க. அது தொடர்பாக இன்னைக்கு கொளத்தூர்ல இருக்கிற 14 வாக்கு சாவடியில் இருக்கிற இவிஎம் மிஷின்ஸை சரி பார்க்கிற பணி வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுக்கு எவ்வளவு ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னா 47,200 ரூபா பிளஸ் ஜிஎஸ்டி. இது வந்து ஒரு வாக்கு சாவடிக்கு தான். ஆனா 14 வாக்கு சாவடினா யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 6,60,000 ரூபாய் வரைக்கும் ஃபீஸ் பே பண்ணி ஸ்டாலின் ஐயாட்டா கையில 10,000 ரூபாய் தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6,50,000 ரூபாய் கடன் வாங்கி இதுக்காக செலவு பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் அவரு. அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா சரி பார்த்து முடிக்கிறதுக்கு 3 நாள் ஆகலாம், இல்ல 5 நாள் ஆகலாம், 7 நாள் கூட ஆகலாம். ஆனா ஒரு வாரத்துல ஒரு சரியான முடிவு வந்துடும். ஒருவேளை அந்த இவிஎம் மிஷின்ல ஏதாவது கோளாறு இருக்கு, ஏதாவது கோல்மால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்துச்சுன்னா கேஸ் ஃபைல் பண்ணி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி விசாரணை செய்ய ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது அப்புறம் கோர்ட்டுக்கு போகும். கோர்ட்ல வந்து ஜட்ஜு சொல்றதுதான் இறுதியான தீர்ப்பு. கொளத்தூர்ல திரும்ப ரீஎலெக்ஷன் வேணும் அப்படின்னு அவர் முடிவு சொல்லிட்டாருன்னா கண்டிப்பா கொளத்தூர்ல ரீஎலெக்ஷன் வரும். அப்படி இல்லை அப்படின்னா 14 வாக்கு சாவடி இருக்கு இல்லையா, அதுல ஏதாவது ஒரு வாக்கு சாவடியில் இருக்கிற ஒரு இவிஎம் மிஷின்ல மட்டும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த வாக்கு சாவடியில மட்டும் திரும்ப மறு வாக்குப்பதிவு வந்து நடைபெறும். ஆனா நான் சொல்றது ஒருவேளை அந்த ஃபால்ட் இருந்தா மட்டும்தான். அப்படி ஏதாவது அந்த இவிஎம் மிஷின்ல ஃபால்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. நான் ஏன் கான்ஃபிடென்ட்டா குறை இருக்காது அப்படின்னு சொல்றேன்னா, இப்போ இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இவிஎம் மிஷினை செக் பண்ணணும் அப்படின்னலாம் வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாவற்றையும் வந்து செக் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்ததுல இது வரைக்குமே அப்படி ஒரு மிஷின்ல கூட ஃபால்ட் இருந்ததா வந்து நியூஸே கிடையாது. அந்த ஒரு கான்ஃபிடென்ட்ல தான் சொல்றேன் இந்த வாட்டியும் இருக்காது அப்படின்னு. அடுத்த நியூஸ் வந்து நான் படிக்கும் போது அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, என்னால நம்பவே முடியல. திரும்ப ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ரீசெக் எல்லாம் பண்ணேன். இது வந்து நான் தினத்தந்தி இதில் பார்த்தேன். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து டிவிகேக்கு ஜாயின் பண்ண போறாரு அப்படின்னு. ஓ பன்னீர்செல்வம் வந்து ஏடிஎம்கேல இருந்து டிஎம்கேக்கு வந்தாரு. அவர் ஏடிஎம்கேல இருந்து வெளியே வர போறேன் அப்படின்னு சொல்லி டிசிஷன் எடுத்ததுமே ஒன்னா டிஎம்கே இல்ல டிவிகே அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருந்துச்சு. பல பேர் டிவிகே தான் சஜஸ்ட் பண்ணாங்க. ஆனா அவருக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை டிஎம்கே தான் திரும்ப ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் என்னதான் டிஎம்கே போய் ஜாயின் பண்ணியிருந்தாலுமே டிஎம்கேல இப்போ வரைக்குமே அவருக்கு எந்தவித பொறுப்பும் பதவியும் வந்து தரல. அது வந்து அவரை ரொம்ப உறுத்திக்கிட்டே இருந்திருக்கும் போல. என்னடா நமக்கு எந்த பொறுப்பும் எந்த பதவியும் தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட முடிவை மாத்திட்டு டிவிகேக்கு போறதா வந்து பிளான் பண்ணியிருக்காராம். ஓபிஎஸ் ஓட சன் ரவீந்திரநாத் நினைக்கிறேன், அவர் தான் வந்து இந்த டிசிஷனை கொடுத்திருக்காரு. டிவிகேல ஜாயின் பண்ற விஷயமா ஆதவ் அர்ஜுனாவையும் ஆனந்த் அவர்களையும் வந்து ரகசியமா தொடர்பு கொண்டு அவர் வந்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கு. இந்த விஷயத்துக்கு நம்ம விஜயனை அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா கூடிய சீக்கிரம் அவரோட எம்எல்ஏ பதவியை அவர் ரிசைன் பண்ணிட்டு டிவிகேக்கு வர சான்சஸ் இருக்கு. ஒருவேளை அவர் டிவிகேக்கு வந்தார்னா டிவிகேல ஒரு முக்கிய பொறுப்பும் அவருக்கு கொடுக்க ரெடியா இருக்காங்க அப்படின்னும் அதுல போட்டிருக்கு. இன்னொன்னு, இவர் ஏன் நம்ம டிவிகேக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சா, அந்த தேனி சைடெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் டிவிகே வந்து பெரிய லெவல்ல வந்து ஸ்ட்ராங்கா இல்ல. ஓ பன்னீர்செல்வம் மாதிரி ஒரு ஆள் வரும்போது அந்த பகுதியில் டிவிகே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இவரை கட்சிக்குள்ள கொண்டு வரதுக்கும் ஒரு
பக்கா முடிவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு நம்ம சிஎம் விஜய் அண்ணா வந்து சென்னை மெட்ரோவில் டிராவல் பண்ணியிருக்காரு. கவர்மெண்ட் எஸ்டேட்ல இருந்து நந்தனம் வரைக்கும் மக்களோட மக்களா மெட்ரோவில் டிராவல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நந்தனம்ல இருக்கிற மெட்ரோ ஆஃபீஸில் அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் இந்த 2ஆம் கட்ட மெட்ரோ பணி வந்து எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அது தொடர்பாக ஆலோசனை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கிண்டி கத்திப்பாறையில் இருக்கிற அந்த மெட்ரோ ஒர்க் வந்து எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அதை நேரில் போய் பார்வையிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த போரூர் டு வடபழனியில் டிரைவரே இல்லாமல் மெட்ரோ வந்து ஆப்ரேட் பண்ண போறாங்க. அது தொடர்பாக அதையும் போய் நேர்லயே விசிட் பண்ணி ஆய்வு பண்ணியிருக்காரு. அடுத்ததா ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கூல் டீச்சர்ஸே வந்து போதைப் பொருளை சப்ளை பண்ணியிருக்காங்க. இது எங்க அப்படின்னா கேரளால இருக்கிற 3 டீச்சர்ஸை இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு பெரிய நெட்வொர்க்கே அவங்க வச்சிருக்காங்க. பல பேருக்கு இன்ஸ்டாகிராம் மூலமா மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி போதைப் பொருளை வித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த போதைப் பொருளை வித்திருக்காங்க. அந்த டீச்சர்ஸுமே ட்ரக்ஸ் எடுத்துட்டு தான் ஸ்கூலுக்கே வருவாங்களாம் அப்படிங்கிற எல்லாமே விசாரணையில தெரிய வந்திருக்கு. அரெஸ்டான 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ஆசிரியர்கள். ஆல்ரெடி கேரளால ஆபரேஷன் டூஃபான் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணி இந்த போதைப் பொருளை கம்ப்ளீட்டா ஒழிக்கணும் அப்படின்னு பல ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு வராங்க. அது தொடர்பாக இப்போ ஸ்கூல் டீச்சர்ஸே அரெஸ்ட் பண்ணதான் அங்க பெரிய ஒரு ஷாக்கிங்கா இருந்திருக்கு. இப்போ கேரளால இருக்கிற நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ்ல ரைடு போறதுக்கு உத்தரவிட்டு இருக்காங்க. அடுத்ததா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல செய்தி. கவர்மெண்ட் ஸ்கூல்ல மதிய உணவா சிக்கன் பிரியாணி போட போறாங்க. ஆல்ரெடி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காலை உணவு அண்ட் மதிய உணவு கொடுத்துட்டு இருக்காங்க. மதிய உணவுல இப்போ வரைக்குமே வெஜிடபிள் பிரியாணி, தக்காளி சாதம், லெமன் சாதம், அப்புறம் புளி சாதம் அப்படின்ற மாதிரி வெரைட்டி ரைஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த புரோட்டீன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாரத்துல எல்லா நாளுமே வந்து முட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அவங்களுக்கு சிக்கன் பிரியாணி போட போறாங்க. இது ஆகஸ்ட் 5 அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க இல்லையா, இந்த அறிவிப்பு அதுல இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததா சென்னை கிழக்குல 4 தொகுதி இருக்கு. அந்த 4 தொகுதியுமே சேகர் பாபு அவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இப்போ டிஎம்கே வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுல 2 தொகுதியை மட்டும் சேகர் பாபுக்கு கொடுத்துட்டு மீதி ஒரு தொகுதியை வேற ஒருத்தருக்கும் இன்னொரு தொகுதியை வேற ஒருத்தருக்கும் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சென்னையில படுதோல்வி அடைஞ்சிருக்கு டிஎம்கே. ஸ்டாலின் சார் வந்து ஏன் நம்ம தோத்தோம் அப்படின்னு உங்களோட கருத்துக்களை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி டிஎம்கேல இருக்கவங்க கிட்ட அதுல பல கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது. சேகர் பாபுனால தான் வந்து தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லி. அதனால உதயநிதி வந்து ஸ்டாலின் சாருக்கு என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருக்கு 2 தொகுதி மட்டும் இருக்கட்டும், மீதி இருக்கிற தொகுதியை வேற ஒருத்தருக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி மாத்திருக்காரு. ஆனா சேகர் பாபு வந்து அதுக்கு அக்செப்டே பண்ணிக்கல. 4 தொகுதியும் அவருக்கு வேணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறார் போல. அப்படி ஒருவேளை 2 தொகுதி மட்டும் எனக்கு கொடுத்தீங்கன்னா அந்த 2 தொகுதியும் வேணாம், வேற யாருக்காவது கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு டிஎம்கேல எந்த பதவியுமே வேணாம், எனக்கு கொடுத்த பதவியிலிருந்து நான் வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லியும் வந்து சேகர் பாபு கொஞ்சம் எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின் சார்ட்ட. இப்போ இந்த ஒரு விஷயம் வந்து அந்த கட்சிக்குள்ளேயே சில சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் பீரியட்ஸ் அப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு பீரியட்ஸ் அப்போ சேலரியோட லீவு தர போறாங்க. இதற்கான ஒரு சிறப்பு குழு அமைச்சு அதுக்கான வேலைகளை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இன்னைக்கான விஷயங்கள். இந்த மாதிரி டே டு டே இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம விஜய் வசந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.